ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த குட்டி ஸ்டோரி தெனாலிராமன் ஸ்டோரிங்க. தெனாலிராமன் ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. சின்ன வயசுல எல்லாருமே அதை படிச்சிருப்பீங்க. திருப்பி அதை உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக தாங்க இந்த ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். அவரோட ஸ்டோரியில் இந்த விதையில்லா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாமா? இப்போ நம்ம அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசரோட பிறந்தநாளுங்க. ஊர் எங்கேயும் விசேஷமாக கொண்டாடப்பட்டதுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவில்லேருந்து விசேஷ அபிஷேக ஆராதனைலாம் ஏற்பாடாகிருந்த அங்கே இருந்த ஏழைங்களுக்கெல்லாம் அன்னதானமும் கொடுத்தாங்க. நகரத்தில் இருக்க பெரிய பெரிய கட்சிக்காரங்க எல்லாருமே அரண்மனைக்கு வந்தாங்க. அரசனை தரிசிச்சுட்டு போனாங்க. அவங்களால முடிஞ்ச விலையுயர்ந்த கிஃப்ட்டும் அரசருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அப்போ அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த விருந்தில் விதவிதமான பலங்காரங்களும் பழங்களும் அறுசுவை உணவுகளும் பரிமாறப்பட்டுச்சுங்க. எல்லாருமே அதை சாப்பிட்டு ரொம்பவே மகிழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் தெனாலிராமன் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு புடைக்க ஏப்பம் விட்டுட்டே வந்தாருங்க. வீட்டுக்கு வந்தோன்னா எப்பா சரியான விருந்து, பிரமாதமான விருந்து அப்படின்னு சொல்லிட்டே வந்தாருங்க. அதை கேட்டோன்னா மனைவிக்கு அப்படி என்ன பிரமாதமான விருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதையும் கேட்குறப்போ அப்படின்னு ஆரம்பித்து அங்கே பரிமாறப்பட்ட விதவிதமான பலகாரங்களை பற்றியும் கறி வகைகளை பற்றியும் தம் பொன்னாடிக்கிட்ட புகழ்ந்து பேசினாருங்க. அதுலேயும் சொல்லவே வேணாம், அந்த விதையில்லா கத்திரிக்காய் இருக்குது பார்த்தியா, அந்த கறி செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாருங்க. அவர் சொன்னோன்னா மனைவிக்கும் வாயில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. என்னது விதையில்லா கத்திரிக்காயா? அப்படி ஒரு வகை இருக்கா? பிஞ்சு கத்திரிக்காயா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்க, தெனாலிராமன் கிட்ட. ஆனால் தெனாலிராமன் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு தெரியாதா, விதை இல்லாத கத்திரிக்காய் தான். 2 கையும் ஒன்றா சேர்த்தா எவ்வளோ பெருசு வருமோ அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் அது பிஞ்சு கத்திரிக்காய்லாம் கிடையாது. அதில் ஒரு கறி செஞ்சுருந்தாங்க பாரு, அது செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாருங்க. உடனே ஒய்ஃபும் எனக்கும் அந்த கத்திரிக்காய் கறி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உடனே தெனாலிராமன் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அரசர் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து அவரோட தோட்டத்தில் பயிரிட வச்சிருக்காரு. அவரோட ஆசைக்காக மட்டும்தான் அந்த கத்திரிக்காவை அங்கே வளர்க்குறாங்க. அதை யாரும் தொட முடியாது, அதுக்கு காவலாளி வேற போட்டு வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாருங்க தெனாலிராமன். ஆனால் மனைவிக்கு அதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் எப்படியாச்சும் அதை கொண்டு வந்து எனக்காக தரணும் அப்படின்னு சொன்னாங்க. தெனாலிராமனும் அன்றைக்கி நைட் என்ன பண்ணார், ஒரு புடவை எடுத்து தான் உடம்பு மேலே சுற்றிக்கிட்டு காவலாளிங்களாம் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த கத்திரிக்காயை பறித்து கொண்டு வந்துட்டாருங்க வீட்டுக்கு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டார். மனைவியும் அந்த நடுராத்திரியில் அந்த கத்திரிக்காய் கறியை ஆசையாக சமைச்சாங்க. சமைச்சு முடிச்சு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கத்திரிக்காய் கறி ரொம்ப அருமையாக இருக்குங்க, நாக்கில் எச்சில் ஊறுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நம்ம குழந்தை வந்து வெளியில் திண்ணையில் படுத்திருக்காங்க, குழந்தையும் எழுப்பிட்டு வாங்க, அவனுக்கும் இந்த கத்திரிக்காய் கறியை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டலாம் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. தெனாலிராமன், ஐயோ அவனுக்கு வேணாம், நம்ம மட்டும் சாப்பிட்லாம். இது ஏதாவது அரசருக்கு இந்த தோட்டத்தில் கத்திரிக்காய் காணும்னு தெரிஞ்சு போய் அதை வந்து விசாரணைக்கு ஏதாவது எடுத்தார் அப்படின்னா குழந்தை தெரியாமல் உதறிடுவான், அதனால் அவனுக்கு வேணாம் அப்படின்னு தெனாலிராமன் மனைவி கிட்ட சொன்னாருங்க. ஆனால் தெனாலிராமன் ஒய்ஃபு அதை ஒத்துக்கவே கிடையாதுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, என்னோடய குழந்தைக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கூச்சிக்கிட்டாங்க. இல்லைனா நானும் சாப்பிட மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது, என் தலைக்கு ஏதோ ஆபத்தை மட்டும் நீ ஏற்படுத்திட்ட, ராஜா கிட்ட மாட்டினா அவ்வளோதான், என்ன அரசர் வந்து என்ன பண்ணுவார்னே தெரியல அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் என்ன பண்ணாருன்னா, திண்ணையில் போய் குழந்தைய எழுப்பினாருங்க. குழந்தை எழுந்திருக்கவே இல்லை. உடனே தெனாலிராமன் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரமாக போய் நின்றுட்டு மழை தண்ணியை சாரல் அடிக்கிற மாதிரி கையில் ஒரு சொம்பில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதை குழந்தை மேலே தெளிச்சிட்டே இருந்தாருங்க. தெளிச்சிட்டே ஒரு நிறைய வாட்டி தெளிச்சோன்னா குழந்தை டக்குன்னு எழுந்துருச்சுங்க. அப்போ தெனாலிராமன் என்ன சொன்னார்னா, மழை சாரல் படுது, அதனால் நீ வீட்டு திண்ணையில் படுக்க வேண்டாம், வா வீட்டுக்குள்ளே போய் படுக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைய தோல் மேலே போட்டுட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாருங்க. குழந்தையும் ஆமாப்பா மழை பெய்யுது, நான் உள்ளேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு குழந்தையும் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த குழந்தைக்கு கத்திரிக்காய் கறியை சாதத்தில் பிசைஞ்சு அம்மாவும் அப்பாவும் ஊட்டி விட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட திண்ணையில் மழை பெய்யுதுல, அதனால தான் நான் உள்ளே கூட்டு வந்தேன்னு திரும்ப சொன்னாருங்க. அவங்க மனைவிக்கு ஒன்றுமே புரியல, மழையே பெய்யலையே, இவர் ஏன் திரும்ப அதையே சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. 3 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் எப்பவும் போல் ராஜா அந்த தோட்டத்தில் சுற்றிட்டு வரப்போ இந்த கத்திரிக்காய் கறியில் இருக்க கத்திரிக்காவை காணுமேன்னு சொல்லிட்டு காவலாளியை கூப்பிட்டு இதை யார் பறிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் பொற்காசுகள் தருவேன் அப்படின்னு உத்தரவிட்டாருங்க. அவர் உத்தரவிட்டோன்னே எல்லா சேவகர்களும் போய் தேட ஆரம்பித்தாங்க. அந்த திருடனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும், ராஜா ரொம்ப கோவமாக இருக்காருன்னு ஆளுக்கு தேடினாங்க. அப்போ ஒரு மந்திரி என்ன பண்ணார், இந்த விருந்து முடிஞ்சோன்னே தெனாலிராமன் தான் கத்திரிக்காய் கறியோட பெருமையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான். ஒருவேளை தெனாலிராமன் தான் எடுத்துருப்பானோ என்னமோ எனக்கு டவுட்டாக இருக்காரு சார், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெனாலிராமன் கூப்பிட்டு விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொன்னாருங்க.
ஆனால் தெனாலிராமனை கேட்டால் கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான். கதையை மாற்றி வேறு ஏதாவது சொல்லி நம்மளையே மழுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சரி, ஓகே, அவனோட குழந்தைய கூப்பிட்டு நம்ம விசாரிக்கலாம், கண்டிப்பாக குழந்தை பொய் சொல்லாது அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. தெனாலிராமன் வீட்டுக்கு போய் அவனோட குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா குழந்தைகிட்ட நீ நேற்று என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குழந்தையும் கத்திரிக்காய் கறி அப்படின்னு சொன்னாங்க. தெனாலிராமனுக்கு வீட்டில் அமைதியாக இருக்க முடியல. ஏன்னா தான் பையனை வேற அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக குழந்தை ஏதாவது உளறிடுவான்னு சொல்லிட்டு கடகடகன்னு அவரும் அரண்மனைக்கு வந்தாருங்க. அரண்மனைக்கு வந்தோடனே நேற்று மழை கூட பெஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கேட்டாருங்க. குழந்தையும் ஆமாம் ஆமாம், நான் திண்ணையில் படுத்துட்டு இருந்தேன், மழை பெஞ்சது, எங்கள் அப்பா என்னை தோல் மேலே தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே படுக்க வச்சு கத்திரிக்காய் கறி சாதம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசர மந்திரி நேற்று மழையே பெரிய குழந்தை ஏதோ கனவு கண்டிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்பிச்சிட்டாங்க. தெனாலிராமனும் எதுவும் கேட்கலங்க, விட்டுட்டாங்கங்க. தெனாலிராமனுக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் அவனும் தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த விஷயம் தெனாலிராமன் மனசை ஊற்றிட்டே இருந்தது. ஒரு நாள் தெனாலிராமனும் அரசரும் ஒரு வாட்டி நடந்து போயிட்டே இருந்தாங்க தோட்டத்தில். அந்த நேரத்தில் தெனாலிராமனுக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது அரசர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டணும்னு மட்டும் எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்போ அரசர்கிட்ட தெனாலிராமன் சொன்னாருங்க. அரசே அரசே, இந்த கத்திரிக்காய் கறியை பறிச்சவங்களை கண்டுபிடிச்சா நீங்கள் பொற்காசுகள் தருவேன்னு சொன்னீங்களே, நான் கண்டுபிடிச்சிட்டே எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன். யார் அந்த திருடன், யார் அந்த திருடன், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த திருடனை மன்னிச்சு விடுவிச்சிடணும், அவனுக்கு எந்த தண்டனை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருங்க. சரி, அரசரும் ஒத்துக்கிட்டாருங்க. அதுக்கு நான் அவனுக்கு எது தண்டனையும் கொடுக்க மாட்டேன், நான் மன்னிச்சு விட்டுடுறேன், கண்டுபிடிக்கிறவனுக்கு பொற்காசுகள் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அரசரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாருங்க. அதை எடுத்தது திருடினது நான் தான் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் ஒத்துக்கிட்டாருங்க. அந்த பொற்காசுகளையும் அரசர்கிட்ட கேட்டு வாங்கிட்டாருங்க. ஏன்னா கண்டுபிடிச்சது நான் தானே, எனக்கு கொடுத்துருங்க, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.